அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நீங்கள் செய்த கர்ம வினைகளின் காரணமாக உங்களுக்கு கிடைக்க போகும் அதிர்ஷ்டங்கள் என்ன? குறிப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்ற வகையில் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளில் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னி ராசியில் சூரியன் புதன் பகவானும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தாடு முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2இல் குரு அமர்ந்து தனஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறாருங்க. இதனால் புதிய தொழிலில் முன்னேற்றம் இருக்குங்க. குடும்பத்தில் நிலவக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. வெளியூர் பயணங்களால் பலன் உண்டுங்க. புத்தி கூர்மையுடன் செயல்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் பண நெருக்கடியை தளர்த்து வழிகாட்ட இருக்கிறார். அது மட்டும் இல்லாம தன குடும்பாதிபதி புதன் சிறப்பான நிலையில் இருப்பதால் அற்புதங்கள் பலவும் இந்த 30ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் நிகழ இருக்கு. இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னேற இருக்கீங்க. சொந்த கட்டிடத்தில் குடியேறும் வாய்ப்புகள் உண்டுங்க. குறிப்பா இத்தருணங்கள்ல கொடுக்கல் வாங்க சீராக இருக்குங்க. ஆலய வழிபாட்டிற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6இல் செவ்வாய் வரப்போவதால் துணிவான முடிவுகளை எடுத்து மகிழக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக என்ன முடிவெடுப்பது, பொருளாதார முன்னேற்றத்திற்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகளை தேர்ந்தெடுப்பது என பல குழப்பங்களில் இருந்து வந்த உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம 4இல் கேது இருப்பதால் தாயாருடைய உடல்நிலையில கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம சூரியன் பலவீனமாக இருக்கிறார். சனி வக்ரம் அடைந்திருப்பதால் தொழிலில் சில பிரச்சனைகள் வரலாங்க. ஆரம்பத்திலேயே எச்சரிக்கையோடு இருப்பது நல்லதுங்க. அதே போல் வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக கையாளாவிட்டால் சிக்கல் தான் ஏற்படும் என்பதால எல்லா விஷயத்திலும் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 2 வாரங்கள் முழுவதுமே தனஸ்தானத்தில் குரு சுக்கிரன் இணைந்திருப்பதால் இந்த வாரங்கள் முழுவதும் பண வசதி என்பது போதுமான அளவிற்கு இருக்கும். குடும்ப சூழ்நிலையை சமாளிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. திருப்திகரமான ஒரு குடும்ப சூழ்நிலையே நிலவ இருக்கு. அதே போல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் அவற்றின் காரணமாக சுப செலவுகளும் ஏற்பட இருக்கு. இதன் காரணமாக நீங்கள் கடன் வாங்க வேண்டுமா என்று பாத்தீங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. உங்களுக்கு அந்த அளவிற்கு வருமானம் இருக்கும். சுப செலவுகளை நீங்கள் சுலபமாக செய்து முடித்து ஆனந்தம் அடையக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றியும் கிடைக்க இருக்கு. இவ்வளவு நாட்களாக நல்ல வரன் அமைந்தால் ஏதோ ஒரு விதத்தில் அவை தட்டி கழிக்கப்படும். அதே போல எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நல்ல வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே உங்களுடைய மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தில் செவ்வாய் வலம் வருவதால் குழந்தைகளுக்கு உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும். வெளிநாட்டில் பணியாற்றி வரும் உறவினர் அல்லது நண்பர் ஒருவரது வருகை உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இத்தருணங்கள்ல ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் பணிச்சுமை என்பது அதிகமாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் பணிச்சுமை என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும். இருந்தாலும் கூட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நீங்கள் சிறப்புற செய்து முடித்து மேலதிகாரிகளுடைய
பாராட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக காரணமே இல்லாம உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். பல முன்னேற்றங்கள் உங்களுடைய ஏற்பட இருக்குதுங்க. சிலருக்கு இடமாற்றம் அல்லது பொறுப்புகள் மாற்றம் கூட ஏற்பட இருக்குதுங்க. துறை மாற்ற சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சிறந்த ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்காத வேலை கிடைக்குங்க. இருந்தாலும் இந்த வேலையை ஒப்புக்கொள்ளுங்க. காரணம், இந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல வேலை உங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதனால் இந்த வேலையை ஒப்புக்கொள்வது எதிர்காலத்திற்கு நல்லது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் ஸ்தானத்தில் வக்ர சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் சந்தையில் நீங்கள் கடினமான போட்டிகளை சந்திக்க நேரிடும். உங்களுடைய சரக்குகளுக்கு தேவை குறையுங்க. நிதி நிறுவனங்களினால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது பணத்தை கையில் வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. சக கூட்டாளிகளினால் ஒத்துழைப்பு குறையுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் தாமதப்படும். கூடுமான வரைக்கும் முன்பணம் வாங்கி கொண்டு சரக்குகளை அனுப்புவது நல்லது. விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுவது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை தன் அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்கிரன் இத்தருணங்கள் முழுவதுமே உங்களுக்கு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கு. வருமானம் உயர இருக்கு. மக்களிடையே உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் கிடைக்க இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு கலைத்துறையில் ஒரு ஆதரவு புதிதாக கிடைக்க இருக்குதுங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் முக்கிய பொறுப்போ அல்லது அரசு பணியோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. மாணவ மாணவியரை பொறுத்தவரை கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் படிப்பில் ஆர்வமும் உற்சாகமும் அதிகரிக்குங்க. ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும். பிரத்யேக உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்தவரை பூமிக்காரகரான செவ்வாய் விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த மற்ற கிரகங்களும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் தண்ணீர் பற்றாக்குறை இருக்காதுங்க. பயிர்கள் செழித்து வளரும். உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைக்குங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக வலம் வருகிறாங்க. இதன் காரணமாக எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறுங்க. குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மனதிற்கு இதமாய் அமையுங்க. திருமண வயதில் உள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்குங்க. பணி காரணமாகவும் அல்லது வேறு காரணங்களினாலோ பிரிந்திருக்கும் கணவன் மனைவியர் மீண்டும் ஒன்று சேர இருக்கீங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்கள் ஜீவனஸ்தானத்தில் வக்ரகதியில் உள்ள சனி பகவானும் ராகுவும் இணைந்திருப்பதால் வேலை பார்க்கும் ரிஷபராசி அன்பர்கள் தங்களுடைய அன்றாட பொறுப்புகளையும் கடமைகளையும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. தவறுகள் ஏற்படக்கூடும். அதிக எச்சரிக்கை நல்லது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.